அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 மாதங்களா பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மாணவர்கள் பல்வேறு விதமாக போராட்டத்தை மேற்கொண்டு வந்திருந்தனர். அதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாத்தீங்கன்னா பதவி விலகல் செஞ்சிருக்காரு. ஒரு அமைச்சர் பதவி விலகல் மூலமா நீட் தேர்வுல எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுன்றதுதான் என்னோட கருத்தா இருக்கு. 1977 தர்மேந்திர பிரதான் பாத்தீங்கன்னா 1500 மாணவர்களை கொண்டு ஒடிசா தலைமைச் செயலகத்தின் முன்பு இதே போராட்டத்தை அன்னைக்கு அவரும் மேற்கொண்டிருந்தாரு. அன்னைக்கு போராடினவர் தான் இன்னைக்கு போராட்டத்தின் மூலியமா பதவி விலகல் நம்ம தான் செய்ய வச்சு இது வரைக்கும் எந்த ஊடகத்திலும் போடல. இன்னைக்கு இப்போ அவர் பதவி விலகல் அப்புறமா தான் இந்த ஊடகத்துல பாத்தீங்கன்னா ஒளிபரப்பு செய்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா நீட் தேர்வை முழுவதும் ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராட்டத்தை மேற்கொண்டு இருக்காங்க. இந்தியாவில் உள்ள குறிப்பாக இந்த வடநாட்டில் உள்ள இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு ஒரு சரியான விதிமுறைகளை கொண்டு அந்த வினாத்தாள் கசிவுக்காக கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்ட்டு போராட்டத்தை மேற்கொண்டாங்க. இதை ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீட் தேர்வை முழுவதும் பாத்தீங்கன்னா ரத்து செய்யணும். அந்த ஒரே குறிக்கோளோடு இந்தியாவில் உள்ள எல்லா மாணவர்களும் பாத்தீங்கன்னா போராடினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த நீட் தேர்வு என்றது பாத்தீங்கன்னா ஒரு சார்பற்ற மாணவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு தேர்வாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு ஏழை மாணவர்கள் இந்த தேர்வை எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு சந்தேகமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீட் தேர்வை எழுதும் பொழுது அந்த தேர்வு அறிவிப்புகள் போடுறதுக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா பல்வேறு விதிமுறைகளுக்கு உட்படுத்தி அப்புறம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் உள்ள அனுப்புறாங்க. அந்த விதிமுறைகளா பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல சாத்தியமற்ற ஒரு விதிமுறைகளா தான் அது இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு.